எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்று கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். பீலியோகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் லொஹான் ஒலிகலை எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 7 மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்தபோது வெறுமை நிலை ஏற்பட்டது. இலங்கை செல்லலாம் என்று எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்களை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழுவின் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொல்ல திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தாபூர் மாவட்டத்தில் உள்ள திஸ்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பர வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொகான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் ஹிகாந்தி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய 3 நாள் சோதனையில் இந்த பாதாள உலக குழு கும்பல் கைது செய்யப்பட்டது. நேபாள போலீசார் மற்றும் இன்டர்போல் அதிகாரிகளின் உதவியுடன் சென்ற ரொஹான் ஒலுகல நேற்று முன்தினம் இரவு இந்த குற்றவாளிகளை கைது செய்திருந்தார். பொலிஸ்மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவட் ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் பேலியோகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரிகான் ஒலுகல மற்றும் போலீஸ் ஆய்வாளர் ஹிகன் டி சில்வா ஆகியோரால் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹெகல்பத்த பத்தேமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது. அதன் பிறகு ருகான் ஒலுகல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.